இன்றைக்கி ஹலோ ஃபுட்ஸ் தமிழில் ஆந்திரா ஸ்டைலில் சில்லி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதில் 5லேருந்து 6 பச்சை மிளகாய். இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு புதினா, 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு அதே பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன சைஸ் பட்டை, 3லேருந்து 4 லவங்கம். இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது இதில் தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. ஒருவேளை உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பத்தலைன்னா இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. அடிக்கடி வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா கலந்து வரணும். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டி செய்யக்கூடிய ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.